கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். ஒன்றுமே செய்ய தேவையில்லைங்க. மகிழ்ச்சியாக கொண்டாட்டமாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரு கர்மமும் செய்ய வேணாம், சிரிக்க வேண்டியது தான். நல்லா யோசித்து பாருங்களேன். டபுள் கட்டமாக ஒரு ஃப்ரேம் போட்டு 2 குச்சி வச்சுட்டு இருக்கிறான். நீங்கள் எப்படின்னா படம் வச்சு பார்த்தீங்களா மனுஷனை, ஒரு வட்டம் ஒரு கோடு, இப்படி ஒரு குறுக்க ஒரு கோடு ஒரு வியை போட்டிங்கன்னா போதும், மனுஷன் மாதிரியே தெரியுவானா தெரிய மாட்டேண்ணா. பாத்ரூமெல்லாம் போனீங்கன்னா வி போட்டு வச்சுருக்கோம், கட்டம் போட்டு வச்சுருக்கோம். ஆம்பளைக்கெல்லாம் கட்டம் போட்டு வச்சுருக்கோம், பொம்பளைக்கெல்லாம் வி போட்டு வச்சுருக்கோம். எழுதியெல்லாம் இருக்காது, படத்துலேயே சொல்கிறேன். பாத்ரூம் எதனா ஃபஸ்ட்டாக போனால் பொம்பளை பாத்ரூம் ஆம்பளை பாத்ரூம் கண்டுபிடிச்சான்ல படிச்சுட்டு போயா, எப்படி கண்டுபிடிச்சான்? அங்கே கொஞ்ச நேரம் முறைச்சி பார்த்தா நமக்கே புரிஞ்சிடும். அந்த மாதிரி வாழ்க்கையை கொஞ்சம் முறைச்சி பாருங்கள். ஏன் நம்ம துக்கப்படுறோன்னு யாரை பாருங்கள். துக்கப்படும் போது நம்மளை பார்க்குறது இல்லை தெரியுமா? போய் கண்ணாடி எடுத்து பாருங்கள். அழும்போது தண்ணியெல்லாம் வருது இல்லை, எங்கேருந்து வருது, ஏன் இது மாதிரி வருது, மனசு என்ன ஆச்சு இந்த கர்மத்துக்கு. திட்டலாம் நானாக இருந்தாக்கா அப்படி இருந்தால் திட்டி பார்த்தா மயிர் பிடிச்சி மூஞ்சி அசிங்கமாக வச்சு நான் யாருன்னா வெறுப்பேற்றிருப்பாங்க, அழுவேன் நானும் கூட. ஆனால் திட்டுவேன் யாரை, கண்ணாடி போயிட்டு யார் என்ன தான் எவனோ திட்டினா நான் உனக்கு அறிவுக்குதா, அதுக்கெல்லாம் மீனிங் இருக்குதா? முதல்ல எதுக்கெல்லாம் மீனிங் இருக்குது, மீனிங் இருக்குதா? ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறானுங்க, திட்டுறாங்கன்றானுங்க. ஆல்மா பார்த்தா தேவரடியார் புள்ளன்றானுங்க. இவங்களாவே ஒரு வார்த்தையை சொல்லி இவங்கள ஒரு அர்த்தம் சொல்லி அது வர மனப்பாடம் பண்ணின்னு என்னை திட்டாங்கன்னா அழுதுமே தப்பு இல்லையா? எவ்வளோ இருக்குது நம்மக்கிட்ட தெரியுமா? அழும்போது கண்களில் காட்சி தெரியுதா பார்த்தீங்களா? அழறீங்கல்ல, அப்போ காட்சி தெரியும் தெரியுமா? கலங்களாக இருக்கும். ஏன் அமெரிக்கா கலங்களாக ஆச்சு? அதனால் நம்ம வாழ்க்கையை எப்போ துக்கப்படுறோன்னா அப்படி யாருன்னா பார்த்தா தான் துக்கப்படுவோம். நம்மளை பார்த்தா துக்கப்படுறதுக்கே இல்லை. அதிசயம் நம்ம தெரிகிற மாதிரி படைத்த கண்ணை அசிங்கமாக்கிக்கிறோமே. நல்லா புரியுதா? வாழ்க்கை கொண்டாட்டத்துக்கு தான், சந்தேகமே படாதீங்க. நீங்கள் ஜாதியில் மட்டமாக இருந்தாலும் இல்லை உயர்வாக இருந்தாலும் இல்லை யாரும் மதிக்கப்பட முடியாத ஒரு ஜாதியாக இருந்தாலுமே அது ஒரு விஷயம் இல்லை. ஏழ்மைன்னு ஒன்று சொல்கிறீங்க இல்லை, அப்படின்னா என்ன? ஏழைன்னு சொல்கிறீங்கல்ல, அப்படின்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? ஏழைன்னா முட்டாள்னு அர்த்தம். ஏழை எனக்கு இறங்கி அப்படின்லாம், முட்டாளாக இருக்கிற எனக்கு போய் இறங்கிடுறீ அப்படின்னு அர்த்தம். ஏழ்மைன்னா முட்டாள்தனம்னு அர்த்தம். உங்களுக்கு என்ன சொல்லி வச்சுக்கிறாங்க? பொருளாதாரத்தில் பணம் இல்லைன்ட்டு. எவ்வளோ கோடி வச்சுருந்தாலும் இட்லி சாப்பிடாதுன்ட்டானே டாக்டரு, சர்க்கரை சாப்பிடாதுன்ட்டான். என்ன பண்ணலாம்? அவர் எப்படின்னா எழுதாரு, டேபிளில் படமாக வந்து வச்சுருப்பான், சாப்பிட முடியும்னு நினைக்கிறீங்க? லாஸ்ட்டில் ஒரு பவுலில் என்ன தனியாக வச்சுருக்கோம் கஞ்சி. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? அப்போ சாப்பிட்றதுக்கான சந்தர்ப்பம் இருந்தால் சாப்பிட முடியல அவரால். அப்போ அவர் ஏழை இல்லையா? காலே இல்லாதவன் எவ்வளோ பேர் இருக்கிறான், கண்ணு தெரியாதவன் எவ்வளோ பேர் இருக்கிறான், காது இல்லாமல் எவ்வளோ பேர் இருக்கிறான். புரியுதா? சந்தோஷமாக இருக்கிறதுக்குன்னு ஒத்துக்க முடியலன்னா துக்கப்படுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. நாங்கள் பார்த்து சந்தோஷப்பட்டுப்போம்ல. சுற்றி சனியனுங்களாம் அழுது யாருன்னா அழுதா துக்கப்பட்டா நம்மளும் தானே, நமக்கு துக்கம் வருது தானே. யாரோ அழுதா ஏன் வருது? யாரோ அழுதா நமக்கு துக்கம் வருதுன்னா நம்ம அழுதா நமக்கு துக்கம் வரணுமா வரக்கூடாதா? யாரோ அழுதா நீ கஷ்டப்படுறல்ல, நீ அழுதியே உனக்கு யார் கஷ்டப்படுவாங்க? நான் கேட்குற கேள்வி புரியுதா? யாருன்னா அழுதா உங்களுக்கு கஷ்டமாகுதா? யாருன்னா உரிமையாக இருந்தால் உங்களுக்கு கஷ்டமாகுதா? யாருன்னா வழியாக இருந்தால் உங்களுக்கு கஷ்டமாகுதா? அப்போ உங்களுக்கு வழியாகுது, அப்போ உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? நான் வழியாகவே ஆயிட்டேன் அப்படியா? கடவுள் சிரிக்க மாட்டாரா உன்னை பார்த்து? சிரிப்பாரா சிரிக்க மாட்டாரா? ஒன்றா நீ அழு, கடவுள் சிரிட்டுமேன்ட்டு அழுதுட்டு ஒன்றா கடவுளே நீ சிரிடா, அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் ஆரன்ட்டு சொல்லிப்பார், உனக்கே சிரிப்பு வந்துடும். இல்லை கை காலு கண்ணு மூக்கு வாய் இவ்வளோ குத்து வச்சுக்கிற ஒன்றும் அழறியாடா பாவின்னு திட்ட மாட்டான். தெரியல, உனக்கு புரியல, உனக்கு பிரச்சனை. நீ முட்டாளை கூட வாழ்கிற, இல்லை அறிவாலை கூட வாழ்கிற, இல்லை பெரிய ஞானி கோணிகளை கூட வாழ்ந்துக்கிறீங்க, அதானே உங்கள் பிரச்சனை. எப்போ துக்கப்படுறீங்க யோசிச்சு பாருங்கள். இப்போ மீன் படம்லாம் போட்டு மனுஷனை பிடிச்சின்னு வருது போய் மீன்.
மீன் மனுஷனை எங்களால் பிடிக்க முடியும், நம்ம இன்னைக்கு மனுஷன் குழம்பு செய்யலாம்னு சொல்லி அந்த பெரிய பொண்டாட்டி மீன் சொல்லி அனுப்புது. இவன் அந்த போய் என்ன பண்ணுறான், செல்ஃபோனை அந்த மீன் என்ன பண்ணுது, செல்ஃபோனை போய் ஒரு தூண்டியில் போட்டு உள்ளே போகுது. மனுஷங்களாம் வந்து மாட்டிக்கிறானுங்க. அப்போ நீ நிறைய மனுஷங்களை பிடிச்சிட்டேன்ட்டு ஏஐ வந்துச்சுன்ட்டு என்ன மாதிரிலாம் பேய் வெள்ளம் பண்ணுகிறானுங்க தெரியுமா? நீ பார்த்துட்டு உடனே துக்கப்பட்டியானா? ஆமாம் இல்லை, நாளைக்கு மீனுங்கெல்லாம் அறிவு வந்து நம்மளை வந்து பிடிச்சிருப்போம். நம்ம எப்படின்னா ஏரியில் குளத்தில் வாழ்வோம். நம்ம அடிப்படை உண்மை தெரியல, ஏஐ வச்சுன்னு ஏதோ ஒன்று பண்ண வைப்பானுங்க. அது மாதிரி நிறைய ஏஐங்கெல்லாம் வந்து போய்க்குது இந்த பூமியில். அதுங்களெல்லாம் படித்து துக்கப்படுறேன். ஒரு இடத்துல சொல்லியிருப்பேன், வாழ்க்கையில் நீ துக்கப்படுறதுக்குன்னே நிறைய படைப்பாளிகளை கடவுளை இறக்கி வச்சுக்கிறாங்க. நீ ஃபஸ்ட்டு என்ன எனக்குறேன்னா துக்கப்படுற. சந்தோஷப்படுறதுக்கான விஷயம்னு உனக்கு புரியவே மாட்டேங்குது. சரியா? வயிறு இருக்குது, பசி இருக்குது, சாப்பிட்ணும், கரெக்டா? இப்போ சோறு இல்லை. சோறு இல்லையா? சோறு எத்தனை வரத்துக்கு தகுதி இல்லையா? மாடி எப்போனா துக்கப்பட்டுச்சா? எந்த பேங்க் பேலன்ஸும் இல்லாமல் நாய் வாழுதா இல்லையா? சொல்லு. சிட்டுக்குருவி அதுங்களுக்கெல்லாம் பேங்க் பேலன்ஸு ஜாதி எதனா இருக்குதா? எவ்வளோ கொண்டாட்டமோ அதை வர பார்த்து போகிறாம போட்டு அதில் ஒரு பாட்டு எழுதுறான். சின்னம் சிட்டு குருவியே, சின்னம் சிட்டு குருவியே, சந்தோஷமாக படைச்சது யாரு? இன்னும் பிரச்சனை நம்மக்கிட்ட யோசிச்சு பாரு. நம்ம மூளையை வச்சுன்னு சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்றதுக்குன்னே நிறைய புக்குங்களை படிச்சிட்டிங்க. இல்லை எவனோ பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லிட்டு, அதான் உங்கள் பிரச்சனை. நீங்கள் துக்கப்படுறதுக்கு அத்தனை காரணம் என்னன்னா உங்களுக்கு எதோ தெரியுது. தெரியலன்னா துக்கப்படுவீங்க? தெரியுது. அவர் ஜாதியில் நாய்க்கரு, அவர் ஜாதியில் மூலையார், அவர் ஏதோ ஒரு கர்மன்னு நீங்கள் உங்களுக்கு தெரியுது. இல்லைனாக்கா துக்கப்படுவீங்களா? யோசிச்சு பாருங்கள். நான் ஏழைக்கிறேன்னு எங்களுக்கு தெரியுது உங்களுக்கு, கரெக்டா? யார் உங்களுக்கு தெரிய வச்சா? என்ன உங்கள் பிரச்சனை? துக்கப்படுறதுக்கு எதனா இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இழப்பதற்கு எதுவும் இல்லை ஏன் அழுகிறாய், இருப்பதற்கே நன்றி சொல்ல ஏன் மறுக்கிறாய். இருக்கிறியே, அதுக்கு நன்றி சொல்லலாம்ல. சொல்லலாம். எவ்வளோ இருக்கு தெரியுமா உங்ககிட்ட? எத்தனை பல்லு இருக்குது? பல்லு எத்தனை உங்களுக்கு? படிச்சுட்டு சொல்கிறீங்களா? இப்போ உங்கள் எண்ணி சொல்கிறீங்களா? அவ்வளோ டக்குன்னு பதில் சொல்கிறீங்க. 32. யாரை கேளு, அவனை கூட 32 எத்தனை பள்ளி ஆகுது பத்தியா? குழந்தை எவ்வளோ பெரிய பைத்தியமாகி வச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா? பல்லு எத்தனை இருக்குதுன்னு புக்கில் படிக்கணுமா, பார்த்து எண்ணி சொல்லணுமாயா? ஒரு சின்ன விஷயம் தெரிய மாட்டேங்குது. 32ன்ட்டானே எண்ணி பாருங்களேன். 32 இருக்குமா அந்த குழந்தைக்கு? 30 வயசில் தான் 32வது பல்லே வருது. அது அவனுக்கு சொல்லித்தரல. பாதி பிட் டெஸ்ட் வந்துட்டுக்கிறான். துக்கமே எங்கே என்ன பிட் டெஸ்ட்னால தான். படிக்கிறீங்கன்னா ஒழுங்காக மரியாதையாக படிங்க, முழுசாக படிச்சிருங்க, அப்போ தான் துக்கம் வராது. கலையாத கல்வியும். என்ன கல்வியும்? ஏன் கலையாத கல்வி? அது என்னடா கலையாத கல்வி? எடுத்த உடனே ஒரு செல்வம் சொல்கிறான், அது என்ன சொல்லி வச்சுக்கிறான்? கல்வி கலையும். அதனால தான் என்ன சொல்லி வச்சுக்கிறான் அவன்? கலையவே கூடாது, உள்ள அப்படியே அசங்கக்கூடாது. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் பிறந்தேன். துக்கம் பற்றி பார்க்குறான், என்ன பண்ணுறது, வலி இதுன்ட்டு அவனுக்காக வேண்டி சொன்னா நடிக்கணும். வலி அழுது தான் விடுவானா என்ன பண்ணான்? அண்ணா சொன்னால் விட்டுருவானா என்ன சொல்லலாம்? சாமி சொன்னால் விட்டுருவானா என்ன பண்ணான்? அந்த மாதிரி தான் அழணுமே தவிர எப்படி அழக்கூடாது? உண்மையிலேயெல்லாம் நன்றியில் மட்டும்தான் உங்கள் கண்களில் ஈரமாக இருக்கணும். எவ்வளோ பெரிய வாழ்க்கை, எவ்வளோ பெரிய பூமி பார்த்து உனக்கு பிரியாக குத்து வச்சுக்கிறாங்க. டன் கணக்கில் மூக்கி ஈத்தணும் போயினுங்கிற. அங்கே என்ன ஒரு பில்லு போட்டு அங்கே ஒரு கேஸ் ஸ்டவ் மாதிரி ஒன்று சிலிண்டர் மாதிரி ஒன்று குத்து மீட்டர் ஒன்று போட்டான்னா அவன் நிலமை. இங்கே ஒரு மீட்ரு வச்சு தான் என்ன கடவுள் என்ன பண்ணியிருப்பேன்? மீட்ரு இங்கே ஒன்று வச்சு பில்லு கட்ட சொல்லினா என்ன பண்ணுவேன்? பார்த்து இழுப்பேன். இல்லை தூங்கும்போது எப்படி இழுக்கிறேன்னு நினைக்கிறேன். எவ்வளோ சந்தோஷமாகுது வாழ்க்கை. கண்ணை தந்தா காட்சி தெரியுது, காதுக்குள்ளே ஏதோ ஓசை வந்து விழுது, மூக்கில் காற்று வந்தும் போயினுக்குது, வாசனை கூட, நாக்கு ருசியை உணருது, பல்லு மெல்லுது. அப்படி தானே? என்ன பிரச்சனை? சோறு இல்லை, பக்கத்து வீட்டில் போய் பிச்சை எடுத்து சாப்பிட்டு தூங்க. என்ன கோமனை கட்டி காமிச்சாங்களா இல்லையா? ஒரு பெரிய பட்டினத்தார் செல்வந்தன் எப்படி போய் வாழ்ந்துக்கிறான் ராஜாவை பார்த்து. இதெல்லாம் சும்மா சொன்னாங்க, நடைமுறை பற்றி காமிச்சாங்க. வாழ்க்கையில் இதெல்லாம் ஒரு மேட்ரு இல்லைடா, சந்தோஷமாக இருக்கணும். சந்தோஷமாக இருக்க தெரிஞ்சவனுக்கு வாழ்க்கை என்ன? எதுவும் சதம் இல்லைன்ட்டான்ல. ஊர் சதம் இல்லை, பேர் சதம் இல்லை, எதுவுமே உற்றார் சதம் இல்லை, உறவு சதம் இல்லை. அப்புறமா
ஒன்றா சொல்லுங்கள், 4 வார்த்தை திட்டி வைக்கிறேன், அப்பப்போ போட்டு கேட்டுங்க. சிரிக்க மாட்டி அடியில் பால் மூஞ்சை வச்சுன்னு பல்ல வச்சுன்னு என்னடி பண்ண போகிறேன்னு கேளுங்க. இப்போ நான் சிரிக்கிற மாதிரி சொல்கிறேன்னா உங்களுக்கு கோவம் வருமா திட்டினா? ஆக்சுவலாக இங்கே உட்காந்து திட்டுறேன், உங்களுக்கு என்ன ஆயிடணும்? கோவம் வரணுமா இல்லையா? ஏன் வரல? ஏங்க கோவம் வரல? பார்த்துக்கணும்னு கோவம் வரும் தெரியுமா உங்களுக்கு? இப்போ நமக்கு இங்கே நம்ம சிரிச்சுன்னுங்கிறேன்ல, லைவில் பார்த்துக்கிறேன், நான் எவ்வளோ டென்ஷன் ஆகும் தெரியும். இவெல்லாம் ஒரு சாமியார்னு பேசிக்கிறான் பாருன்ட்டு இன்னும் 4 பேர் கட் பண்ணிட்டு போயிட்டு இருப்பான். சொல்ல இப்போ அவனுக்கா பேசுகிறேன் நான்? என்னை 1 லட்சம் 1 கோடி பேர் இந்த உலகமே எதிர்த்து நிற்கட்டும், நான் யாருக்காக பேசுகிறேன்? டீல் யாருக்கும் இப்போ உனக்கு எனக்கும் தான். நீ துக்கப்படுறதா சொல்கிறியா நடிக்கிறியா? துக்கமாக நடிக்கலாமா சந்தோஷமாக நடிக்கலாமா? நீ வெறும் ஆக்டர் தான், என்ன பிரச்சனை உனக்கு? ஏதோ ஒரு செயல் உன்னை நோக்கி வருது, அதுக்கு நீ எதிர்வினை ஆட்டுற, கரெக்டாக? எதிர்வினை ஆட்டுறதுக்கு உன் இஷ்டமாக ஆட்டுறியா, ஆனால் சொல்லி கொடுத்த மாதிரி ஆட்டுறியா? சொல்லி கொடுத்த மாதிரி ஆட்டினா இந்த திட்டுறதுக்கு என்ன ஆயிருக்கணும் நீ? ஏன் அப்படி ஆக்ட் ஆகல? அப்போ விஷயத்தையே மாற்றிட்டேன் நான். புரியுதா? திட்டினா துக்கப்படுற இடத்துலேருந்து நான் என்ன பண்ணிடுறேன்னா, திட்டினா சிரிப்பீங்கன்ற நான். புரியுதா உங்களுக்கு? ஆக்சுவலாக திட்டினா என்ன இருக்கணும் நீங்கள்? ஏன் சிரிக்கிறீங்க கும்பலை? அது வர அங்கே கமெண்ட் வர போடுவான், அங்கே உட்காந்து அவன் தெளிவாகவே சொல்லிட்டாங்க ஒரு அம்மணி, அவன் படிக்காத ஒரு நாய் உட்காந்துங்கிறான், சுற்றி படிக்காத நாய் இங்கே போய் உட்காந்து சிரிக்குதுங்கன்றாங்க. நீ என்ன படிச்சிருந்தாலும் கைட்டு போட்டு தான் உள்ளே வந்தாகணும். உள்ளே வரல, கதவு தந்து உள்ளே வந்தல்ல, அப்பயே உன் அறிவு வேஸ்ட்டு. ஆமாம், நீ எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும், ஆமாம் எவ்வளோ மனப்பாடம் பண்ணியிருந்தாலும் பாட்டு வராது. ஏன் இப்போ சொல்லு, சிரிக்கலாமா ஆனவா? நீ இல்லைடாம்மா அந்த பிள்ளை, உங்களுக்கு ஒரு இது சின்ன பிள்ளை, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறாங்களாம் வாழ்க்கையில், அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி வந்துக்கிறாங்க, அதனால் அவங்க துக்கப்படுவாங்க. உன்னி குட்டி பாப்பாவாக இருந்தாலும் டக்குன்னு சிரிப்பேன். வேற யாருக்கா நான் கேள்வி இருக்குதா? சந்தோஷப்படுறதுன்னு புரியலையா? யாருன்னா சொல்லுங்கள், வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இல்லைன்னு. உங்களில் யாரா சொல்லுங்கள், இந்த வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இல்லை சொல்லுங்கள். பொறுப்பாக இருக்கிறதுக்கு, வேதனையோடு இருக்கிறதுக்கு, துக்கத்தோடு இருக்கிறதுக்குன்னு சொல்லுங்கள். உங்களில் யாருன்னா சொல்லுங்கள் பார்க்கலாம், பேசி தீர்த்துடலாம். துக்கப்படுறது தாங்க இந்த வாழ்க்கை, சொல்லுங்கள் யாருன்னா. யாருமே சொல்லலை. அப்போ ஒத்துக்கிறீங்க, கரெக்ட் தானே? சந்தோஷமாக இருக்கிறது தான் வாழ்க்கை, கரெக்டா? ஓகே, டீல் முடிஞ்சிச்சு. இப்போ வீட்டில் போனால் நீ அப்போனா துக்கப்பட்டால் இந்த சத்சங்கத்தை ஞாபகம் வச்சுக்கணும். என்னான்ட்டே புருஷன் ஏமாற்றிட்டான். யாரை? புருஷன் யாரை ஏமாற்றிட்டான்? பொண்டாட்டி இல்லைன்ட்டா. பொண்டாட்டி இருந்தால் தானே ஏமாத்தினா. பொண்டாட்டி இல்லைன்னா பொண்டாட்டி ஏமாற்றிட்டா. யாரை? புருஷன் இருந்தால் தானே. புருஷன் ஒருத்தன் இல்லைன்னா, நான் புருஷனாக இருந்தால் தானே பிரச்சனை. என்னவோ இருக்கிறேன், என்னவோ இருந்தாலும் என்ன ஆகப்படுறேன் நான்? பணம் தானே, நான் பணம் தானே. வாழ்கிற பணத்துக்கு என்ன பிரச்சனை? ஒரு பணம் வாழுது, என்ன பிரச்சனை? உங்களுக்கு புரியவே இல்லை, என்ன சிரிக்கிறீங்க? ஒரு பணம் வாழுது, முடிவுன்னா வேற எதுனா ஆகப்படுறான்னு சொல்லலாம். எங்கே வள்ளுவர்? எங்கே நல்ல நிறைய நல்ல நூல்லாம் எழுதி எல்லாம் உலக பொதுமறை எழுதுனா வள்ளுவர் எங்கேயா? கூப்பிட்டு காட்ட கூட அவரை. நமக்கே தெரியல வள்ளுவர் பூணூல் போட்டுதாரா இல்லையா. அப்படி இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், கூப்பிட்டு கேட்டுல, சார் நீ எந்த ஜாதியில் போந்த, நீ சைவமா அசைவமா, இல்லை தன்னூன் பெருக்கத்துக்கு பெரிது உண்பான்றிய வேர்க்கல்ல என்னான்னு கதைன்னு கேட்டுலாம்ல அவரை. அவர் தெளிவாக சொல்லுவார், டே பெருக்கத்துக்கு சாப்பிடக்கூடாதரா, இருக்குதுக்கு சாப்பிட்ணுன்னு இருப்பார். அப்படி தானே? அப்போ அவர் தெளிவாக தான் இருந்துக்கிறாரு. பச்சை தான் குழப்பிட்டுக்கிறான் அவங்கள. நீங்கள் இன்னும் மேலே என்ன ஆகிட்டீங்க? எவனா கொஞ்சம் கலனா போதும், நீங்கள் எவ்வளோ கலந்துக்கிறீங்க? அதில் கொஞ்சம் ஊற்று, இதில் கொஞ்சம் ஊற்றுன்ட்டு துக்கமாயிருது. அவ்வளோம்மா பிரச்சனை என்ன? சமாளிச்சிடல, அப்படி தானே? 4 பாத்திரங்க வேணால் துட்டு வருமா வராதா? வருமா வராதா? இதுக்கு என்ன படிக்கணும்? ஒருத்தர் கேள்வி கேட்டான், ஸ்கூலுக்கு எதுக்கு போகிறீங்க? படிக்கிறதுக்கா கற்றுக்கிறதுக்கா? படிக்கிறதுக்கா கற்றுக்கிறதுக்கா? ஸ்கூலுக்கு எதுக்கு போனீங்க? ரெண்டுத்துக்குமா? கற்றுக்கிறதுனால படிச்சிங்க, படிச்சதுனால கற்றுக்கினீங்களா? இப்பெல்லாம் கேட்டிங்களா நீங்கள்? ஏன்னாவோ டவுசர் மாட்டினாங்க, சட்டை மாட்டினாங்க, இல்லை சிம்மி மாட்டினாங்க, போட்டுன்னு போயிட்டீங்க. ஏன் சிம்மி மாட்டினா? ஒரு மடகாஸ்கர்லேயே எங்கேயோ ஆம்பளை பொம்பளை 2 பேரும் ஒரே ட்ரெஸ் போடுறாங்களாம். என்ன பிரச்சனை உங்களுக்கு?
அந்த காலத்தில் கூத்தாடும் போதெல்லாம் பாவாடை கட்டின்னு வருவாங்க, பார்த்துக்கிறீங்களா? வந்தேனேன்ட்டு. இப்போ நான் பெருக்கு போய் லாமாவில் இறங்க லாமாவோ ஏதோ ஒரு ஊர், அங்கே போய் இறங்கினேன். இறங்கினா ஒருத்தர் சிம்மி கட்டிந்தார், பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. நல்லா பிரிவில் சிம்மி நல்லா போட்டு நல்லா இன் பண்ணி, ஆமாம் ஏன் தாடியெல்லாம் வச்சு நினச்சேன். அப்போயே சொன்னேன், ஜெய்தீபா இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் ஒன்று ஒரு நாளைக்கு போனோம் நம்ம அப்படின்னு. கூட்டெல்லாம் யாரியா இப்போ சிம்மி கட்டு கொடுத்தா பேசினா வேணா நான் சொல்ல போகிறீங்க, உங்களுக்கும் கொஞ்சம் நல்லா தானே இருக்கா? சந்தோஷப்படலாமா வேணாவா? உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுக்கிறேன். ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு இருக்கு, பயன்படுத்திக்கப்பா. இறைவை உணர்வோம், இன்பத்தில் கிடைப்போம். குருசில யோகிய நாடு, உன்னை நீ கொண்டாடு, கொண்டாட்டம் உனது பிறப்புரிமை. மனம் மறப்போம், மனிதம் வளர்ப்போம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.